ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிலாக்ஸ் ரெசிபீஸ். நம்ம இன்றைக்கி ஈத் ஸ்பெஷல் ஸ்வீட்டான பூரியான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதை சோமாசின்னு கூட சொல்லுவாங்க. நல்ல மொறுன்னு ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கிற டிப்ஸோடு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான ஸ்டஃபிங் தயார் பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன். இதை வெறும் பேனில் வறுத்துக்கணும். கலர்லாம் சேஞ்ச் ஆக வேண்டாங்க. லைட்டாக சூடு பொட்டுக்கடலையில் ஏறினா போதும். இப்போ இது வறுபட்டுட்டு இதை அணைச்சி நம்ம மிக்சியில் குறைன்னு திரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் முந்திரி பருப்பை சின்ன துண்டாக உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். முதல்ல அதை செவக்க வறுத்து எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுப்பட்டாக்கில் எடுத்து வச்சுட்டு நம்ம மற்ற பொருட்களை வறுத்துக்க போகிறோம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன். இதை லோ ஃப்ளேமில் வச்சு லேசாக வறுத்து விட்டுக்கணும். இதில் 1 கப் தேங்காய் துருவல் சேர்த்து வறுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு அளவுகளை ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1 கப் தேங்காய் துருவலும் 1 கப் சீனியும் சேர்த்துக்க போகிறோம். தேங்காய் துருவல் நல்ல வாசம் வந்து சிவந்து உதிரியாக ஆகணும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டால் தான் பூரியான் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் மொறுன்னு இருக்கும். இப்போ நம்ம இதை எடுத்து வச்சிடலாம். இதுலேயே நம்ம குறப்பாக பவுடர் பண்ணோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துக்கணும். சீனியை டைரெக்டாக சேர்க்காம மிக்சியில் ஒரு சுற்றி சேர்த்துக்கணும். ரொம்ப நைஸாக பவுடர் பண்ண வேண்டாம். ஒரு சுற்றுனா போதும். நீங்கள் முழுசாக சேர்த்துக்கிட்டாலோ ரொம்ப பவுடர் பண்ணாலும் சீக்கிரமாக மெல்ட் ஆகிடும். இப்படி சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பியாக இருக்கும். இதில் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்டஃபிங்கை நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு நம்ம தேவைப்படுறப்ப கூட பூரியான் செஞ்சுக்கலாம். இப்போ மாவை பிசைஞ்சிக்கலாம். 1/4 கிலோ போல் மைதா மாவு எடுத்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவை ஊற வைக்க வேண்டாம், நம்ம உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். தேவையான சைஸில் சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். மாவை விரிக்கையில் மைதா அல்லது அரிசி மாவு தொட்டு விரிச்சுக்கணும். எண்ணெய் தொட்டு விரிக்கக்கூடாது. ரொம்ப நைஸாகவும் விரிக்காதீங்க. கொஞ்சம் திக்காக பூரிக்கு நம்ம போடுற மாதிரி போட்டு எடுத்துக்கணும். பூரி மாதிரி போட்டுட்டு நடுவில் ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஓரத்தில் லேசாக தண்ணி தடவிட்டு நம்ம மாவை ஒட்டினோன்னா சீக்கிரமாக ஒட்டிக்கும். ஓரங்களில் நல்லா அழுத்தி விட்டுருங்க. இதை அப்படியே கூட பொரிச்சு எடுக்கலாம். இல்லை கொஞ்சம் டிசைனுக்காக நம்ம சோமாசி கரண்டியை வச்சு கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். ஓரத்தில் லேசாக கட் பண்ணி விட்டுட்டு கூட நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இல்லை நம்ம அச்சு கூட வச்சு செய்யலாங்க. இந்த அச்சு வைக்கிறது சோமாசி கரண்டி எல்லாமே டிசைனுக்காகத்தான். இல்லை நீங்கள் அப்படியே ஒட்டி பொரிச்சா கூட நல்லா தான் இருக்கும். அச்சில் வச்சு நம்ம சீல் பண்ணையில் நல்லா கொஞ்சம் புசுன்னு இருக்கும். நீங்கள் நிறைய செய்கிறதா இருந்தால் மொத்தமாக போட்டு வச்சுட்டு பொரிக்காதீங்க. ஒரு 10 போட்டுட்டு பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்ப நேரமாக நம்ம போட்டு வச்சுட்டு பொரிச்சா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் நல்ல சூடானாக்கில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பூரியானை பொரிக்கணும். சூடான பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிக்கோங்க. மொத்தமாக நிறைய சேர்க்காதீங்க. ஒரு 4 அல்லது 5 எண்ணெய்க்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கணும். இது நல்ல புசுன்னு விரிஞ்சு பொரியணும். திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கணும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு தடவை பொரித்து எடுத்து வச்சுட்டு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு டபுள் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப நாளைக்கு மொறுன்னே இருக்கும்.
இப்போ ரெடி ஆயிடுச்சு. சலசலப்பும் அடங்கிட்டு நல்ல கோல்டன் கலரில் வந்துட்டு இதை எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறின பிறகு நம்ம டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது 1 வாரம் 10 நாள் வரைக்கும் தாராளமாக வச்சுக்கலாங்க. சீக்கிரமாக கெட்டு போகாது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.